ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் நடந்த குரூப் 4 தேர்விலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கணக்கை தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 2:1, then x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 2:1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 2/1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதில் எக்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2, ஒய் உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நமக்கு எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இதை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிருக்கு மேலே உள்ள டேர்ம். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, இதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா வடிவத்தில் இருக்கு. அது எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு. இப்போ இது அந்த ஃபார்முலா வடிவத்தில் எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். கீழே உள்ள டேர்மை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 2ஐயும் ஒய்க்கு பதிலாக 1 இருக்கும். சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும்? 2 முதல் 1 இங்கே 2 மைனஸ் 1 கிடைக்கும். டிவைடட் பை 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2 பிளஸ் 1 என்னது 3, 2 மைனஸ் 1 என்னது 1. இங்கே 2 ஸ்கொயர் வந்து 4 பிளஸ் 1 ஸ்கொயர் 1. இது 2 பெருக்கல்ல இருக்கு. இப்போ என்ன கிடைக்கும்? 3. இது கூட்டினா நமக்கு 5 கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3:5 எழுதணும். So, this is the required answer. The answer is D. Thank you.